வணக்கம் நண்பர்களே. கீபோர்டு இல்லாதவங்க எப்படி பழகுறது அப்படின்ட்டு சில பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக மொபைல் ஃபோனில் இருக்கிற இந்த அப்ளிகேஷன் வச்சு எளிதாக நம்ம கீபோர்டு வாசித்து பழகலாம். அதுக்கு இந்த வாக் பேண்ட் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ தான். இதில் இந்த கீபோர்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் இந்த அளவுக்கு கீஸ் அதாவது இந்த 3 கோடு இருக்கும். இதை அமுத்துனீங்கன்னா இதில் எத்தனை கீ வச்சுக்கிறது அப்படின்ட்டு இந்த ப்ளஸ் கொடுத்தா அதிகமாகும், மைனஸ் கொடுத்தா குறைவாகும். இப்போது இந்த 12 கீ வச்சுருக்குறோம். இந்த அம்புக்குறி அமுத்தினா இந்த ஆக்டேவ் நகரும். இதெல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ இந்த சி, இந்த 2 கருப்பு கட்டைக்கு பக்கத்தில் இருக்கிறது பேர் தான் சி. இது கர்நாடக சங்கீதத்தில் சான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சி மேஜர் ஸ்கேல் அப்படிங்கிறதுல சங்கராபரணம் ராகம்ங்கிறது 2 ஒன்று தான். அதை எப்படி வாசிக்கிறதுங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். இது ஒரு விரல்லையே நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம வாசிக்கலாம். இது சின்னு சொன்னேன். இது டி, இதுலேயே போட்டிருக்கும் பாருங்கள். அதே மாதிரி இ, எஃப், ஜி, ஏ, பி. அதுக்கு பிறகு மறுபடியும் அடுத்த செட்டினுடைய சி. இப்படி அமைப்பு இருக்கும். டைமிங்கோடு, அதாவது இங்கே ஒரு கிளாக் மாதிரி ஒரு போட்டிருக்கும். இந்த புன்னகை மன்னன் படத்தில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறதுக்கு இப்படி ஆடிட்டுருக்கும். டிக் டிக்குன்னு ஒரு சவுண்டு வரும். ரேவதி அப்படிங்கிற நடிகை இப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அந்த சிம்பிள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதை அமுத்திட்டிங்கன்னா 1 2 3 4 1 2 இப்படி அடிச்சிட்ருக்கும். இது கூட சேர்ந்து நீங்கள் ஒவ்வொரு டிக்குக்கும் ஒவ்வொரு சுரத்தை வாசிக்கணும். இது முதல் பயிற்சி. இதை முடிச்சோடனே அதனுடைய அதே ஸ்பீடில் ஒரு டிக்குக்கு 2 சுரங்களை வாசிக்கணும். முதல் காலத்தில் சரியாக வர்றது 2வது காலத்துக்கு போகணும். நீங்கள் முதல் காலத்தை மட்டும் இப்படி பழகிக்குங்க. இப்போ இந்த ஸ்கேலில் நீங்கள் தொடர்ந்து சி மேஜர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க, சங்கராபரண ராகம். இதை நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கீபோர்டில் என்ன வாசிக்கிறீங்களோ அதை இதில் வாசிச்சிடலாம். இதே தான் கீபோர்ட்லேயும் நீங்கள் வாசிக்க போகிறீங்க. இதில் நல்லா பழகின பிறகு கூட நீங்கள் கீபோர்டு வாங்கிக்கலாம். இந்த 2 ப்ராக்டிஸ்களும் நீங்கள் நல்லா அந்த விரல் கரெக்டாக இப்படி டச் ஆகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பாடலுக்கு நேரடியாக போயிடலாம். சரி இப்படி பழகுங்க. இப்போ இந்த ஸ்கேலில் ஒரு பாடலை எப்படி வாசிக்கலாம்னு பார்க்கலாம். இந்த சி 2 தடவை அமுத்தணும். அதே மாதிரி ஜி, சி சி, ஜிஏ, ஏஏ, அதே போல் மறுபடியும் சி சி, ஜிஏ, ஏஏ. இது சா சா, பா பா, தா தா, ச ச,
இப்படி சொல்லிக்கங்க. சச பதா ததா சச பதா ததா தப மா ப மா தா சனி. நல்லா இதை கவனிச்சுக்குங்க. சச பதா ததா சச பதா ததா தப மபாம மாதாசனி மாதாசனி. இதில் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சச பதா ததா சச பதா ததா தப மபாம மாதாசனி நிசனி தசனி. சின்ன புறா உண்டு என்ன கனாவினில் வண்ணம் கெடாமல் வாழ்கின்றது. இப்படி பல்லவி மட்டும் நீங்கள் ஒவ்வொரு பாடலுக்கு நான் வந்து ஆரம்ப கட்டத்துக்கு பயிற்சியாக கொடுக்குறேன். இதை நீங்கள் வாட்ச் பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க. திருப்பவும் ஒரு தடவை பார்ப்போம். அந்த டைமிங் கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த பாடலுக்கு வந்து நோட்ஸ் மட்டும் வாசிக்கிறது முக்கியம் இல்லை, அது டைமிங் கரெக்டாக அந்த கேப்பு விட்டு வாசிக்கணும். அதுதான் மிக மிக முக்கியம். அதை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கற்றுக்குங்க. இந்த பாடலை நல்லா வாட்ச் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்களை சொன்னீங்கன்னா இதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி மேற்கொண்டு நான் சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.